ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யார பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்றத விட, எத பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஏதாவது ஒரு நியூஸ் அப்படின்னா, அத உடனே பல ஆங்கிள்ல போட ஆரம்பிச்சுருவாங்க, பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா அப்படிங்கிற அந்த ஒரு நெட்வொர்க்னால எல்லா விஷயமும் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அத வச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்த பலவிதமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வதந்திகள் ரொம்ப அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு. ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அது உண்மைத்தன்மை எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு பேசணும்ன்றதே கிடையாது. எல்லா விஷயமும் எடுத்ததுமே பாத்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு எல்லாம் முடிஞ்சே போச்சு அப்படின்ற மாதிரி தான் கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஒவ்வொருத்தரும் அந்த விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிரபல நடிகை இறந்துட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு செய்தி பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனா உண்மையிலே அவங்க இறக்கல. அவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ அத பத்தி நம்ம பார்க்கலாம். சோ அவங்க யார் அப்படின்னா நடிகை காஜல் அகர்வால். எவ்வளோ பெரிய ஒரு ஹீரோயின். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி இப்படி எல்லா மொழிகள்லயும் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட தமிழ்ல ரொம்பவே டாப்ல இருந்தாங்க. எல்லா முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து நடிச்ச நடிகை அவங்க. சோ அவங்களோட படமா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும் எல்லாமே வேற லெவல்ல ஹிட் ஆயிருந்தது. அவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருந்துச்சு. சோ அவ்வளோ பெரிய ஒரு நடிகையா வலம் வந்தாங்க காஜல் அகர்வால். சோ அவங்கள பத்தின ஒரு நியூஸ் தான் சோசியல் மீடியா ஃபுல்லாவே வைரல் ஆக ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னா காஜல் அகர்வால் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட்ல அவங்க அம்மா அவங்களும் சேர்ந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ரொம்ப வைரலா ஆக ஆரம்பிச்சது. ஸோ தமிழ்ல இதை போடுறதை விட ஹிந்தி நியூஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வீக்காவே இதுதான் ரொம்ப வைரலா போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாத்துலயும் அவங்க போட்டோ போட்டு ரிப் அப்படின்னே போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஒருவேளை உண்மையும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை உள்ள போய் பார்க்குறப்போ ஸோ வேற வேற டெத் எல்லாம் காட்டி அதுல ஆக்டர்ஸ் எல்லாம் கலந்துக்கிற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மே பண்ணி ரிப் காஜல் அகர்வால் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல. அவங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. அவங்களோட கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. பட் அவங்க அதுக்குள்ள கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த கார் ஆக்சிடென்ட்ல காஜல் அகர்வாலோட அம்மா இறந்துட்டாங்க. காஜல் அகர்வால் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. பட் இறந்தது அம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மாவும் இறக்கல, காஜல் அகர்வாலும் இறக்கல. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் பெரிய அளவுல எதுவுமே ஆகல. சோ எல்லா விதத்திலையும் கடவுளோட அருளால அவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லல. அவங்களே சோசியல் மீடியால சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. எல்லாத்துக்குமே ரிப்ளையும் அவங்க பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா கடவுளோட அருளால நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நான் செத்துட்டேன் அப்படின்ற மாதிரியான நியூஸ் ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. நான் சாகவும் இல்லை, என் கார் ஆக்சிடென்ட்டும் ஆகல. எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லை. நானும் என்னோட குடும்பத்துல இருக்க எல்லாருமே ரொம்பவே நல்லா இருக்கும். தேவையில்லாத வதந்திகளையும் தேவையில்லாத வீண் பொய்களையும் பரப்பி உங்க கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு எங்களை நீங்க யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. பொதுவா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் உயிரோட இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னு செய்தி போட்டா அவங்களோட நிலைமை என்ன இருக்கும்? அவங்கள சுத்தி உள்ளவங்களாம் அவங்களை எப்படி பார்ப்பாங்க? அவங்க என்னதான் ஒரு பெரிய நடிகையா இருந்தாலும் மத்தவங்களாம் அவங்கள பாக்குறது எப்படி இருக்கும்? அவங்க வீட்டுல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? சோ அவங்களுக்கு ரீசெண்டா கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் குழந்தையெல்லாம் பிறந்தது. அவங்க சூர்யாவை ஏர்போர்ட்ல மீட் பண்ற மாதிரியான ஒரு வீடியோ எல்லாம் பயங்கர வைரல் ஆச்சு. அந்த வீடியோவையும் போட்டு ரிப் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. சோ இந்த மாதிரி வேலைகள்லாம் தயவு செஞ்சு கண்டென்ட்டுக்காக யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அவங்க ரிப்ளை கொடுத்து பேசியிருக்காங்க. சோ அவங்க சாகல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை வீண் வதந்திகளை யாரும் நம்பவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. சோ கண்டென்ட்டுக்காக மேக்சிமம் இந்த நியூஸ் தமிழ்ல ஸ்ப்ரெட் ஆகல. பட் ஹிந்தில பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதுக்காக தான் இப்படி ஒரு வீடியோ. ஏன்னா அதை பார்த்துட்டு அடுத்து தமிழ்லயும் எல்லாரும் கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்கல்ல. சோ அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சோ காஜல் அகர்வால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.